நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க, ஃபங்க்ஷன் 10 மணி, எத்தனை மணிக்கு கிளம்புவீங்க? 1 மணி நேரம் முன்னாடி 10 மணி. 8 மணி நேரம் முன்னாடி, 8 மணி நேரத்துக்கு அப்புறம் கிளம்புவீங்களா? ஒரு 10 மணி ஃபங்க்ஷனுக்கு நைட் 8 மணிக்கு கிளம்புவீங்களா? அப்படி தானே அவர் பண்ணுறாரு. அப்போது மக்கள் வந்து களத்தில் நிற்கிறான், மக்கள் வந்து உங்களை பார்க்க வந்திருக்கிறான்னா அவனை மதிச்சா, மக்களை மதிச்சா நீங்கள் என்ன பண்ணணும்? 8 மணி ஃபங்க்ஷன்னா நீங்கள் 7 மணிக்கு வந்திருக்கணும், நாமக்கலுக்கு 6:30 மணிக்கு வந்து உட்கார்ந்துருக்கணும். அதே மாதிரி மக்களை நீங்கள் மதிக்கிறதா இருந்துச்சுன்னா வாட்டர் பாட்டிலை தூக்கி வீசக்கூடாது, முன்னாடியே ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கணும். நீங்கள் உங்கள் மக்களை விடுங்க, உங்கள் தொண்டர்களை மதிக்கிறாராங்க. அந்த ரேம்ப் வாக்கில் வந்தவனை தூக்கி வீசினதை நம்ம பார்த்தோமா இல்லையா? அவன் யாரு? அதில் ரேம்ப் வாக்கில் இவருக்கு ஆப்போசிட்டில் நடந்து வந்தவன் யாரு? உங்கள் தொண்டன்னு தானே சொல்லிட்டு வரான், உங்கள் ரசிகன் தானே சொல்லிட்டு வரான். நீங்கள் சொல்லக்கூடிய கான்ஸ்பிரசி தியரியெல்லாம் உட்காந்து எழுத போகிறவனே அவன் தானே. அவனை தூக்கி அப்படி ஜஸ்ட் லைக் தட் வீஸ். விஜய், இது நான் சொன்ன எதுவுமே விஜய்க்கு 2ஆம் கட்ட தலைவர்கள் செஞ்சதில்லை. புசி ஆனந்தோ, நிர்மல்குமாரோ, ஆதவர்ஜுனாவோ செய்யலை. இதெல்லாம் விஜயே செஞ்சது தானே.